ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது 2 கரண்டி தோசை மாவு, கொஞ்சமாக கோதுமை மாவு, 1 ஸ்பூன் ரவை, தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் போட்டு சூப்பராக ஒரு தோசை எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மெல்லிசாக ஊற்ற முடியுமோ ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக அது கோல்டன் கலரில் நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இது ஏற்கனவே நல்லாவே வெந்திருக்கும், பாயில் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் திருப்பி போட்ட உடனேவும் எடுத்து சாப்பிட்லாம். இல்லை ஒரு 2 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலும் தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி தேங்காய், சின்னதாக ஒரு தக்காளி பழம், 2 வரமிளகாய், ஒரே ஒரு பூண்டு, கொஞ்சம் உப்பு இதை போட்டு நல்லா அரைச்சி தாளிப்பு எதுவுமே இதுக்கு தேவையில்லைங்க. இதை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சு இந்த தோசையோடு இந்த துவையல் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், தோசை எவ்வளோ மெல்லிசாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போதே எவ்வளோ அது கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. தோசை ரொம்ப சூடாக இருக்குது, சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.